பற்றி எரியும் ஜோர்டானின் அகபா விமான நிலையமும் ஏனைய விமான நிலையங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் ஈரானிய இராணுவத்தினரும் இழுத்து மூடப்பட போகும் ஜோர்டானிய வான்பரப்பும் விமான நிலையங்களும் துறைமுக பிரதேசங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திலிருந்து தெரித்து ஓடும் அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு விமானங்களும் குட்டியடிமை குவைற்றினுடைய மின்சார கட்டமைப்புகளையும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் மீண்டும் இலக்கு வைத்த ஈரானிய ஏவுகணைகளும் பஹ்ரைனிலே பதிவாக இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான வெடிப்புகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பற்றி எரியும் 2 எண்ணெய் கப்பல்களும் தெரித்து ஓடிய இன்னும் 2 எண்ணெய் கப்பல்களும் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் தற்போது ஈரானில் இல்லையா? அவர் பாதுகாப்பாக வேறொரு நாட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளாரா? ஈரானின் காக் தீவிலிருந்தும் இன்னும் ஏனைய மிக முக்கியமான தீவுகளிலிருந்தும் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்களா? அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல்களுக்கு ஈரான் முழுமையாக தயாராகிவிட்டதா? தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தப்படும் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களும் லூகாஸ் ட்ரோன்களும் அமெரிக்காவின் தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் யமன் மற்றும் சிரியாவினுடைய கள நிலவரங்கள். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போதுதான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு சிரியாவினுடைய எலப்போ பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. எலப்போ பிரதேசத்தில் நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அதாவது தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கிடையிலேயே இந்த மோதல்கள் வெடித்துள்ளன. மேலும் இந்த மோதல்களை தொடர்ந்து எலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தக்ஃபீரி ஜூலானியினுடைய படைக்குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சிரியாவின் களத்திலே தக்ஃபீரி ஜூலானிக்கும் அவருடைய நண்பர் தக்ஃபீரி சுஃபியானுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய அதிகார மோதல் தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதற்கமைவாகவே ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுவுக்குள்ளே மோதல்கள் வெடித்துள்ளன. ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களிலே இருக்கக்கூடிய சிலர் சுஃபியானின் தக்ஃபீரி ISIS பயங்கரவாதத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். மேலும் இவர்களே ஜூலானியின் படைக்குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் பதற்றம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இந்த மோதலை தொடர்ந்து எலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் தற்போது குறித்த பிரதேசத்தை நோக்கி ஜூலானியினுடைய உள்துறை அமைச்சகத்தின் பல தக்ஃபீரி படைக்குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் இன்னும் கொண்டு வர முடியவில்லை என்றும் சிரியாவினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று இதிலிப் பிரதேசத்திலும் மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. இதிலிப் பிரதேசத்திலே ஜூலானிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மோதல்களாக விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமனின் களத்திலே உச்சக்கட்ட பதற்ற நிலைமையானது தொடர்கின்றது. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிராக சவால் விடுத்திருந்தார்கள். இதற்கமைவாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் சர்வதேச சனா விமான நிலையத்தினை முழுமையாக திறந்துள்ளார்கள். அதே நேரம் சவுதி அரேபியாவினால் இதனை தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. குறித்த விமான நிலையத்தை இலக்கு வைத்து சவுதி அரேபியா தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. அத்தோடு நேற்றைய தினமே யமனினுடைய களத்தில் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு யமன் ஹவுதிகள் திட்டமிட்டிருந்தார்கள். இருப்பினும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவடைந்து செல்வதனால் இந்த தாக்குதல்களை நேற்றைய தினம் ஆரம்பிக்கவில்லை என்றும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று காலை சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் மிக முக்கியமான தலைமைகள் பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் பதற்ற நிலைமையை தணிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியா தயாராக இருப்பதாகவும் யமனின் சர்வதேச சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து நாங்கள் இதற்கு பிறகு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் ஈரானுக்கு செய்திகளை அனுப்புமாறும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களை நிறுத்துமாறும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். பாகிஸ்தானி அடிமை மத்தியஸ்தர்களை பயன்படுத்திய சவுதி அரேபியா இந்த செய்திகளை ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அதாவது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான வான்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதாகவே அடிமை சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு தெரிவித்துள்ளார்கள். ஆனால் அதே நேரம் யமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதாகவும் சனா சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது யமனின் களத்திலே பதற்ற நிலைமையானது அதிகரித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் சரியான நேரத்தில் ஆரம்பிப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் இதற்கான சில சமிஞைகள் கிடைக்க பெறும் வரை காத்திருப்பதாகவும் யமனின் களத்திலே இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்.
அடுத்து தற்போதைய போர்க்களம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட போர் தொடர்பாக மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளர்களில் ஒருவரான பேராசிரியர் ஜான் மேஷைமர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய ஒவ்வொரு நோக்கத்திலும் மிகப்பெரிய தோல்விகளையே சந்தித்துள்ளன. ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதில் இவர்கள் தோல்வி அடைந்துள்ளார்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதில் தோல்வி அடைந்துள்ளார்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றுவதிலும் தோல்வி அடைந்துள்ளார்கள். ஈரானின் ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் உற்பத்தி திறன்களையும் முடக்குவதிலும் தோல்வி அடைந்துள்ளார்கள். ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஏன் எதிர்ப்பச்சுக்களுக்குமான ஈரானுடைய உதவிகளை முடக்குவதிலும் தோல்வி அடைந்துள்ளார்கள். அதாவது இஸ்ரேல் தற்போது உண்மையான சிக்கலில் இருக்கின்றது. இந்த சிக்கலிலே அமெரிக்காவும் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது. ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தினை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் முடக்க முடியவில்லை. இதனால் ஈரான் அணு ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. தற்போதைய போர்க்களமானது அணு ஆயுத போரை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரானின் அணுசக்தி திறன்களை முடக்க முடியாவிட்டால், ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல்களை கைப்பற்ற முடியாவிட்டால் நிச்சயமாக இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளும். என்னுடைய ஆய்வுகளுக்கு அமைவாக இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. வெளிப்படையாக ஒரு உண்மையை கூறுவதாக இருந்தால் இந்த போரிலே அமெரிக்கா தோற்றுவிட்டது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்த ஒவ்வொரு வெற்றி இலக்குகளிலும் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். அத்தோடு களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான யதார்த்தமான விடயம் என்னவென்றால், ஈரானை தோற்கடிப்பதற்கு அமெரிக்காவிடம் எந்தவிதமான திறன்களும் இல்லை என்பதுதான். மேலும் ஈரானை தோற்கடிப்பதற்கு அமெரிக்காவிடம் எந்தவிதமான மந்திர சூத்திரமும் இல்லை. அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பல தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பல நாடுகளுக்கு எதிராக படையெடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்கர்கள் பல சூத்திரங்களை பயன்படுத்தினார்கள். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் குறித்த நாட்டை சிதைப்பதற்கும் அவர்களிடம் ஒரு ஃபார்முலா காணப்பட்டது. ஆனால் அமெரிக்கர்களினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய அனைத்து ஃபார்முலாக்களும் ஈரானிய களத்திலே தோல்வியடைந்து விட்டன. அவர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய அனைத்து சூத்திரங்களும் ஈரானிய களத்திலே செயற்படுத்த முடியவில்லை. தற்போதைய போர்க்களத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு வேண்டுமானாலும் பதற்றத்தை அதிகரிக்கலாம். ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய ஸ்திரத்தன்மையை முழுமையாக சீர்குலைத்து விடலாம். ஆனால் பதற்றத்தை அதிகரிப்பதனால் எந்தவிதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் ஈரானியர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அமெரிக்கர்களுக்கு சமமாகவே போட்டியிடுகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் அமெரிக்காவை விட ஈரானியர்கள் ஒரு படி முன்னோக்கி இருக்கின்றார்கள். அமெரிக்கா அடுத்ததாக என்ன செய்ய போகின்றது என்பதனை ஈரானியர்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய அனைத்து காய் நகர்த்தல்களையும் அவர்கள் வேகமாக கணித்து விடுகின்றார்கள். அதே போன்று அமெரிக்காவுக்கு ஈரானிய களத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக ஈரானிய மக்களே காணப்படுகின்றார்கள். ஈரானிய மக்களுடைய உறுதி அமெரிக்க இராணுவத்தை ஆட்டி படைக்கின்றது. களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் இதுதான். இந்த நிலைமையானது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாகும். மேலும் இந்த தோல்வியிலிருந்து அமெரிக்கா மீண்டு வருவது என்பது அவ்வளவு இலகுவான விடயமும் அல்ல என்பதே இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான உண்மையாகும் என பேராசிரியர் மிஷர் ஷைமர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து அமெரிக்கா கடந்த 2 நாட்களுக்குள்ளே ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரானிய பாலங்கள் இலக்கு வைத்தும் வீதிகள் இலக்கு வைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் முக்கியமானவையாக அமைந்திருந்தன. இந்த தாக்குதல்களுக்காக பல மில்லியன் டாலர்களை செலவழித்திருந்தது. இருப்பினும் வெறும் 12 மணித்தியாலத்திற்குள்ளேயே அமெரிக்காவினால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பாலங்களையும் ஈரானியர்கள் சரி செய்து விட்டார்கள். மேலும் அதிகளவான பாலங்களுக்கு அருகாமையிலேயே புதிய வீதிகளையும் அமைத்து விட்டார்கள். முன்னைய காணொளிகளிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் அமெரிக்காவின் ஒரே ஒரு தாக்குதல் மாத்திரம் ஈரானிய களத்தில் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மிக முக்கியமான சுரங்கப்பாதை ஒன்று காணப்படுகின்றது. மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டனலின் வழியாகவே சில போக்குவரத்துக்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் குறித்த டனலை இலக்கு வைத்து சுரங்கப்பாதையை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த சுரங்கப்பாதையானது தடைப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதையானது மிக நீண்ட சுரங்கப்பாதை என்பதனால் அவசரமாக குறித்த சுரங்கப்பாதையை ஈரானினால் சரி செய்ய முடியவில்லை. இதனால் அதிகளவான போக்குவரத்துக்கள் குறித்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தாமல் பல கிலோமீட்டர்கள் சென்று சுற்றி செல்லக்கூடிய நிலைமையே ஏற்பட்டுள்ளது. பாலங்கள் இலக்கு வைத்தும் சுரங்கப்பாதைகள் இலக்கு வைத்தும் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறித்த தாக்குதல் மாத்திரமே ஈரானிய களத்தில் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. அதே போன்று இன்று அதிகாலை அமெரிக்கா ஈரானினுடைய குவேர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த அணுமின் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்கள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக
முன்னதாகவே இன்று காலை ஈரான் குவைற்றில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்பை இலக்கு வைத்தும் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் குறித்த மின்சார கட்டமைப்புகளும் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் சேதமடைந்திருந்தன. இப்படியான நிலைமையிலேயே இன்று காலை குறித்த தளங்களின் ஏனைய பகுதிகளை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இதனை குவைற்றினுடைய அடிமை அரசாங்கமும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கான ஆதாரங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு குவைற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய 8 கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் 2 கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுமையாக மூடப்பட்டு விட்டன. மேலும் ஈரானினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஏனைய 6 சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்படும் என்றும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தொடர்பான பல பிரச்சாரங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அடிமை சவுதி அரேபியாவினுடைய அல் ஹத்தாத் ஊடகங்களுமே இந்த பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளன. இதற்கமைவாக சவுதி அரேபியாவின் அல் ஹத்தாத் ஊடகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 12 ஊடகமும் இவ்வாறு தெரிவித்துள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் ஈரானுக்குள்ளே இல்லை. அவர் ஈரானுக்குள்ளே இருப்பதற்கான எந்தவிதமான அறிகுறிகளும் தென்படவில்லை. நவீன கண்காணிப்பு முறைகளை பயன்படுத்தி ஈரானிய உச்ச தலைவர் தொடர்பான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த கண்காணிப்புகளின் முடிவுகளுக்கு அமைவாக ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் ஈரானுக்குள்ளே தற்போது இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய உச்ச தலைவர் வெளியிடக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் அவருடைய கருத்துக்கள் அல்ல. ஈரானிய IRGC ராணுவத்தின் தலைமை அதிகாரி வஹதி அவர்களே இந்த கருத்துக்களையும் அறிக்கைகளையும் ஈரானிய உச்ச தலைவருடைய பெயரில் வெளியிட்டு வருகின்றார்கள் என குறித்த ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு உண்மையிலேயே ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் ஈரானை விட்டு செல்லவில்லை. அவர் ஈரானுக்குள் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் ஈரானை விட்டு சென்றிருந்தால் பாதுகாப்பான வேறு இடத்தில் இருந்திருந்தால் காணொலி ஒன்றின் மூலமாக தோன்றி அனைவருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருப்பார். அவர் ஈரானுக்குள் இருப்பதன் காரணமாகவே எழுத்து வடிவில் செய்திகளை பரிமாற்றுகின்றார். அத்தோடு ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தினை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனாலேயே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஈரானிய மக்களிடத்திலே சந்தேகத்தை அதிகரிக்க செய்து ஈரானிய உச்ச தலைவரை எப்படியாவது வெளியே வரச் செய்து அவரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிப்பதற்காகவே இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது என ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரான் அமெரிக்காவினுடைய ட்ரோன்களை தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தி வருகின்றது. 40 நாள் போரிலே 30க்கும் அதிகமான அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. மேலும் கடந்த 5 நாட்களுக்குள் மாத்திரம் 4க்கும் அதிகமான MQ-9 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இன்றைய தினமும் ஒரு MQ-9 ட்ரோனானது சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த அதிநவீன ட்ரோன்களில் ஒன்றாகவே இந்த MQ-9 ட்ரோன்கள் காணப்படுகின்றன. மேலும் இந்த ட்ரோன்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தி வருகின்றார்கள். அதே போன்று அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக குறைந்த விலையில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய லூகாஸ் ட்ரோன்களையும் பயன்படுத்துகின்றது. மேலும் இந்த லூகாஸ் ட்ரோன்களையும் ஈரானிய வான்பரப்பிலே வான் பாதுகாப்பு படைப்பிரிவுகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டு வருகின்றன. கடந்த 5 நாட்களுக்குள் மாத்திரம் டசன் கணக்கான லூகாஸ் ஏவுகணைகளை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானின் தண்டபோல்ட் தாக்குதல்களினால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 48 மணி நேரத்திற்குள்ளே ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் மிரண்டு போயுள்ளன. அமெரிக்காவினுடைய சமன்பாடுகள் அனைத்தும் தலைகீழாக மாற்றப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் பாய்லிங் ஃப்ராக் தாக்குதல் திட்டங்களும் தலைகீழாக மாற்றப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இன்று காலையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக பாதுகாப்பு சபை கூட்டத்தினையும் கூட்டியுள்ளார். ஈரானினுடைய தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவது தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கைப்பற்றுவது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் குறித்த பாதுகாப்பு சபை கூட்டத்திலே டொனால்ட் ட்ரம்ப் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தற்போது பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு விசேட கலந்துரையாடல்கள் பரபரப்பான நிலைமையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இப்படியான நிலைமையில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாக நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புக்கு முன்மொழிவு ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ஈரானுக்குள்ளே உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவாக்குவதற்கு அமெரிக்கா எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் இது தொடர்பான தகவல்களை அமெரிக்கா எங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. இந்த வாரத்திலே நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இழப்புகளுக்கு அடுத்த வாரம் நாங்கள் உச்சக்கட்ட பதிலடிகளை வழங்க வேண்டும். இதற்கு இஸ்ரேலும் முழுமையாக தயாராகிவிட்டது. இதற்கமைவாக ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட
தாக்குதல்களில் இஸ்ரேலும் பங்கு பற்றுவதற்கான முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் விரைவில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் அடுத்த கட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலும் முழுமையாக பங்கு பற்றும் என குறித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்சக்கட்ட தாக்குதல்களில் அமெரிக்காவோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக களமிறங்கப் போகின்றது. இப்படியான நிலைமையில் ஈரான் காக் தீவிலும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் பல தீவுகளிலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தீவுகளிலும் அதனுடைய ஊழியர்களை அவசரமாக வெளியேறுமாறு கட்டளைகளை பிறப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிலும் குறிப்பாக காக் தீவில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அவசரமாக வெளியேறி விடுமாறும் ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கெஷம் தீவிலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் ஏனைய தீவுகளிலும் இருக்கக்கூடிய ஊழியர்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் வெளியேறுவதற்கான சந்தர்ப்பத்தினை ஈரானிய இராணுவம் ஏற்படுத்தி இருப்பதாகவும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலுக்காகவே இந்த தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் கடற்கரை பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல் ஒன்றை அமெரிக்கா மேற்கொள்வதற்கு முழுமையாக திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாகவே ஈரானிய இராணுவத்தினர் இதற்கான அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இது தொடர்பாக இன்றைய தினம் ஈரானிய கடற்படை தளபதிகளில் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றது. இந்த சாத்தியமான தரைவழி தாக்குதலுக்கு எதிராக ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இந்த தரைவழி தாக்குதலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அமெரிக்காவுக்கு மறக்க முடியாத பாடங்களை கற்பிப்பதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கடற்படையினர் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்கள் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே தலைகீழாக மாற்றப் போகின்றது. இதற்கமைவாக நாங்கள் அனைத்து தயார்படுத்தல்களையும் முடித்துவிட்டோம். அமெரிக்காவின் வருகைக்காகவே காத்திருக்கின்றோம் என குறித்த கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று காலையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களிலிருந்து அமெரிக்காவின் அதிகளவான போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தரைவழி தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஏட்டன் வார்தோக் போர் விமானங்கள் ஜோர்டானிய களத்திலே களமிறக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினம் மேலதிகமாக இன்னும் 15க்கும் அதிகமான ஏட்டன் வார்தோக் போர் விமானங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று பிரித்தானியாவிலிருந்து 25க்கும் அதிகமான F-35 போர் விமானங்கள் இன்றைய தினம் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளங்களிலேயே குறித்த F-35 போர் விமானங்கள் களமிறக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலுக்காகவும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களுக்காகவும் அமெரிக்கா அவசரமாக விமானப்படைகளையும் ஏனைய படைப்பிரிவுகளையும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தி வருகின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க கடற்படையினுடைய முயற்சிகள் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வருகின்றன. இன்று காலையிலேயே அமெரிக்க கடற்படையினர் 4 எண்ணெய் கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் பழைய பாதையினூடாக நகர்த்துவதற்கு திட்டமிட்டார்கள். இருப்பினும் குறித்த 4 கப்பல்களை இலக்கு வைத்தும் ஈரானியர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதில் 2 கப்பல்களில் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து ஏனைய 2 கப்பல்களும் தெரித்து ஓடிவிட்டன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்காமலேயே பின்வாங்கிவிட்டன. அத்தோடு இந்த கப்பல்கள் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் கத்தாரினுடைய கப்பல்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மதியம் பஹ்ரைனை இலக்கு வைத்து ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் ராடர் கருவிகளை இலக்கு வைத்தும் அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே 4 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை ஜோர்டானை இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. அதிலும் குறிப்பாக ஜோர்டானினுடைய அக்கபா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கிங் ஹுசேன் விமான நிலையத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு துறைமுகமான ஈலாட் துறைமுகத்திற்கும் ஜோர்டானினுடைய எல்லை பிரதேசத்திற்கும் அருகாமையிலேயே இந்த அக்கபா விமான நிலையமும் அக்கபா துறைமுகமும் காணப்படுகின்றது. இவற்றை இலக்கு வைத்து ஈரான் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் ஆரம்ப கட்டமாக ஏவப்பட்டிருந்த ஏவுகணைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஜோர்டானிய வான் பாதுகாப்பு படைகளும் ஒன்றிணைந்து சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து 2வது கட்டமாக குறித்த அக்கபா விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதன்போது குறித்த விமான நிலையத்தில் 2 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து தற்போது குறித்த விமான நிலையம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அக்கபா துறைமுகமும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. அத்தோடு ஜோர்டானிய அமெரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் அமெரிக்கா அவசரமாக ஹோட்டல்களையும் விடுதிகளையும் நோக்கி நகர்த்தி வருகின்றது. இதனால் அடுத்த கட்டமாக ஜோர்டானுக்குள் இருக்கக்கூடிய பல ஹோட்டல்களும் விடுதிகளும் இலக்கு வைக்கப்படும் என்றும் 40 நாள் போரின் போது பஹ்ரைனிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களை போன்று ஜோர்டான் முழுவதும் தாக்குதல்கள் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார்.
தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஜோர்டான் அதனுடைய ஒட்டுமொத்த வான்பரப்பையும் முழுமையாக இழுத்து மூடப்போவதாகவும் அனைத்து விமான நிலையங்களையும் முழுமையாக இழுத்து மூடப்படப் போவதாகவும் ஈரான் ஏனைய விமான நிலையங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமான கட்டளை தளமான ரமோன் விமான கட்டளை தளத்திலிருந்து அதிகளவான எரிபொருள் நிரப்பு விமானங்களை அவசரமாக வெளியேற்றி வருகின்றது. ஜோர்டான் இலக்கு வைத்து ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதனால் ரமோன் விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான எரிபொருள் நிரப்பு விமானங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லது இன்றிரவு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேரடியாக பங்கு பெற்றலாம். இந்த தாக்குதலை தொடர்ந்து ரமோன் விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். இதனாலேயே அமெரிக்கா குறித்த விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு விமானங்களை அவசரமாக வெளியேற்றி வருவதற்கான காரணமாகவும் அமைந்திருக்கலாம். எனவே இது எவ்வாறு இருப்பினும் இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்துவிடும். மேலும் இதற்கு முன்பு இன்றிரவு ஈரானும் அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஈரானினுடைய ஆபரேஷன் தண்டர்போல்ட்டினுடைய அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.